A very good morning students. Today now we are going to see about 7th standard science subject unit 2 force and motion. First let us see introduction part. See in your picture, okay. There are two way available reach in your school, road A and road B. Which one is a shortest way? Yes, that is road A is a shortest way, okay. 1.5 kilometer to reach in your school. Road B is a long distance reach in your school for 2 kilometer, okay, home to school. Road A is a shortest distance, that is called as displacement, okay. Road B is a long distance for 2 kilometer reach in your school. Suppose road A is a blocked, okay. Road A block பண்ணிட்டாங்கன்னா you select only one way, road B way. How many kilometers you reach in your school? 2 kilometer. 2 kilometer is a distance. Next let us see second picture, okay. Uma and Priya are friends studying in the same school. After school hour they go to the nearby playground, okay, play games and return back home. One day, Uma told the would reach the playground after visiting her grandmother's house. The path is which they reached the playground is shown here. உமாவும் பிரியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே போகிறாங்க? ப்ளே கிரவுண்டுக்கு விளையாட போகிறாங்க. விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உமா என்ன பண்ணால் ப்ளே கிரவுண்ட்லேருந்து விளையாண்டுட்டு அவங்க கிராண்ட்மா ஹவுஸுக்கு போகணும்னு நினைக்கிறாள். ஸோ எது அவளுக்கு ஷார்ட் வே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஏ அண்ட் பி இல்லாமல் அகெயின் தனியாக ஒரு ரோட் இருக்குது, அந்த வழியாக அவள் போயிடுவாள். ஸோ எது ஷார்ட்டாக டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான். ஸோ டேர்ன் ஆகி போகிறதெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும், ஓகே. ரீச் இன் யுவர் கிராண்ட்மா ஹவுஸ். From the above example, we could conclude that when object travel from one place to another, it will reach faster it is travel along the straight line path, okay. The straight line path is the shortest distance between 2 points. அந்த ரெண்டு 2 பாயிண்ட்ஸையும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது தான் ரொம்ப நியர்பை ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே. Next let us see picture third, okay. Path of the leaf when there is no wind. பாத் ஏல வந்து நோ விண்டு, விண்டே அடிக்கல. ஸோ அதனால் அது லீஃப் எப்படி விழுகுது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் விழுகுது, ஓகே. செகண்ட் பாத் பி பிக்சர். பாத் ஆஃப் த லீஃப் வென் தியர் இஸ் விண்டு, விண்ட் அடிக்கிறதுனால அந்த லீஃப் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி கீழே சர்ஃபேஸில் விழுகுது. இன் விச் பாத் த லீஃப் வில் ரீச் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட். எந்த பாத் வந்து வில் ரீச் இன் சர்ஃபேஸ், கிரவுண்டில் வந்து எந்த லீஃப் வந்து ஃபஸ்ட்டு விழுன்னு கேட்குறாங்க. எஸ், த பாத் ஏ இஸ் லீஃப் வந்து அதுதான் எந்த ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸை வந்து டச் பண்ணும், ஓகே. தட் இஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பாத் ஏ. ஸோ பாத் பி லீஃப் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போய் கீழே விழுகும், ஓகேவா. Next let us see distance and displacement. Define distance. The total length of a path taken by an object to reach one place from the other is called distance. So okay, ஒரு பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ்க்கு ரீச் ஆகிறது என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see displacement. The shortest distance from the initial to the final position. இன்சியல்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். Figure shows the motion of a person between two places A and B. He travels 10 km in first path. In the second path, that travels 7 km. The distance between A and B via first path is 10 km. In the second path the distance is 7 km. The shortest distance between the two places is 5 km, represent as 2. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலேருந்து பிக்கு ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஏதோ மூவ் ஆகுறப்போ 3 வே இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல 10 கிலோமீட்டர், செகண்ட் வேல வந்து 7 கிலோமீட்டர், தேர்ட் வேல வந்து 5 கிலோமீட்டர், 3 இருக்குது. ஸோ இதை 3ல் ஏலேருந்து பிக்கு நான் போகணுன்னா எது வந்து எனக்கு 3 வேல ரொம்ப ஷார்ட்டுன்னு கேட்டால் இந்த 10 கிலோமீட்டர் அண்ட் 7 கிலோமீட்டர் ரெண்டு வேவையும் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு தேர்ட் ஒன் வந்து ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது, 5 கிலோமீட்டர் தான். ஸோ நான் செலக்ட் பண்ணுறது எது செலக்ட் பண்ணுவேன்? அந்த ஆரஞ்சு கலர் ஆர் ரெட் கலரில் இருக்க அந்த 5 கிலோமீட்டர் வேயை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் சீக்கிரம் அந்த பிளேஸை வந்து
பி பிளேஸை வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வே தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதுதான் தட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ டிஸ்டன்ஸ்னு கேட்டால் மூணுமே எனக்கு டிஸ்டன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்துச்சு 10 கிலோமீட்டர், செகண்ட் 7 கிலோமீட்டர், தேர்ட் 5 கிலோமீட்டர், மூணுமே டிஸ்டன்ஸ் தான். பட் எது ஷார்ட்டஸ்ட் வேவோ அதுதான் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 5 கிலோமீட்டர் இன் ஈஸ்ட் டைரக்ஷன். See in your another picture, ஸ்கூல்லேருந்து நான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஸ்டெப் மாதிரி பொறுப்பல் வளைஞ்சு போகிறது எனக்கு டிஸ்டன்ஸ். ஓகே, என்னோடய ஷார்ட் வேஸை க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி அதுதான் ஷார்ட் வேவை நான் என்னென்னு சொல்லுவேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த லாங் வேவ் இதுவும் டிஸ்டன்ஸ் தான், அதுவும் டிஸ்டன்ஸ் தான். பட் எனக்கு ஷார்ட்டாக இருக்கிறத நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன், ரொம்ப லாங்காக இருக்கிறது டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, next let us see the path of an object traveling from A to B is shown in figure. Total distance traveled by the object is 120 meter. The displacement of the object is 40 meter south east direction. ஸோ நான் ஏலேருந்து பிக்கு நான் ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்ப எனக்கு 2 வே இருக்குது. ஸோ 120 மீட்டர் இஸ் ஏ டிஸ்டன்ஸு, ஆனால் அது லாங் டிஸ்டன்ஸு. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா A to B ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 40 மீட்டர் இஸ் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ். அதை தான் நான் என்னென்னு சொல்லுவேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், யூ see the picture நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 40 மீட்டர் அந்த டைரக்ஷன் வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see the path in which a rabbit ran is shown in figure. Find the distance and displacement of it in the two figures. Let us consider that each square is in an unit of 1 square meter. The rabbit starts from point A and reaches the point B. ஸோ ரேபிட் வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மீட்டர். அப்போ ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 சைடு இருக்கா. ஸோ ஒரு சைடு வந்து மீட்டர், 1 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ 4 பக்கமும் கவர் ஆகிருந்தால் அதை வந்து 4 மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே A to Bலேருந்து எத்தனை ஒரு சைடு, அந்த 1 சைடு வந்து மீட்டர் சொல்லுவோம். ஸோ எத்தனை மீட்டர் அது வந்து ஜம்ப் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, let us see. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏலேருந்து ஒரு ஸ்கொயரில் ஒரு சைடு வந்து ஒரு மீட்டர்னு சொல்கிறேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மீட்டர் வந்து அதை ரேபிட் என்ன பண்ணியிருக்கு, ஜம்ப் பண்ணி போயிருக்கு ஏலேருந்து பிக்கு. ஸோ இது டிஸ்டன்ஸு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எதுன்னு கேட்டேன்னா அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கு பார், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் A to B. அது எத்தனைன்னு கேட்டேன்னா, ஸோ ஒரு ஸ்கொயரில் ஒரு சைடு வந்து மீட்டர் சொல்லிட்டோம். அப்போ 1 2 3 மீட்டர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் 17 மீட்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 மீட்டர்ஸ். ஸோ இது செகண்ட் பிக்சர். அதே மாதிரி தான் இருக்குது, ஏலேருந்து பிக்கு அந்த ரேபிட் வந்து ஜம்ப் பண்ணும். ஸோ எத்தனை ஜம்ப் பண்ணியிருக்கு 1 2னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா 27 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஜம்ப் பண்ணி போயிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா அந்த A to Bக்கு ஒரே ஒரு மீட்டர் தான். ஸோ அந்த எல்லோ கலர் இருக்கு பாருங்கள் செகண்ட் பிக்சரில், 1 மீட்டர் தான் ஒரே ஒரு ஜம்பில் போயிருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எது, 1 மீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து 27 மீட்டர். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட். Next let us see, when we represent the displacement we use a positive or negative sign, depends on the direction with travels. ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ட்ராவல் பண்ணுற டைரக்ஷனை பொறுத்து அது பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம என்ன பண்ணோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஹேர் வி கேன் கன்சிடர் த ஸ்டார்டிங் பாயிண்ட் as A, and while the object moves from A to B the displacement is considered to the positive. So A to B க்கு வந்து போச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் டைரக்ஷன், பாசிட்டிவ் போடுவோம். அண்ட் ஃப்ரம் B to A is called negative. ஸோ பிலேருந்து ஏக்கு போனால் ரிவர்ஸில் போகுது. ஸோ ரிவர்ஸை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், நெகட்டிவ். See the picture, ஏலேருந்து பிக்கு ரீச் ஆகிறப்ப நம்ம என்னென்னு போடுறோம், பாசிட்டிவ் சிம்பிள் போடுறோம் க்ரீன் கலர். ஓகே, அண்ட் பிலேருந்து ஏக்கு ரீச் ஆகிறப்ப அதை நெகட்டிவ் ரிவர்ஸில் வந்தனால என்ன சொல்கிறோம், நெகட்டிவ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டைரக்ஷனை பொறுத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் let us see, do you know nautical mile. Nautical mile is the unit for measuring the distance in the field of aviation and sea transportation. So 1 nautical mile is 1.852 kilometer.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப்பில் போகிறாங்கன்னா ஒரு ஐஸ்லாண்ட்லேருந்து இன்னொரு ஐஸ்லாண்டுக்கு வந்து மூவ் ஆகுறப்ப அங்கே வந்து கிலோமீட்டர் இது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல் அங்கே அந்த மாதிரி சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, ஏரோப்ளேன்ஸ்க்கு, ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம். ஓகே, ஸோ இதை த யூனிட் ஃபார் மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஷிப்ஸ் இஸ் நாட். அதை என்னன்னு சொல்லுவோம், யூனிட்டில் நாட்டுன்னு சொல்லுவோம். 1 knot இஸ் த ஸ்பீட் டேக்கன் டு ட்ராவல் 1 nautical mile in 1 hour. 1 nautical mile in 1 hourக்கு அதோட யூனிட் என்ன சொல்லுவோம், நாட் சொல்லுவோம். இது வந்து ஏரோப்ளேன்ஸ், ஷிப் இதுக்கெல்லாம் வந்து இந்த நாட்டிக்கல் மைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் கொஷின் ஆஸ்க் ஃபார் 1 mark கொஷின்ஸ். ஓகே, நாட்டிக்கல் மைல்னா என்ன, அது எங்கெங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதோட கிலோமீட்டர் வேல்யூ கேட்பாங்க, ப்ளஸ் அதோட யூனிட் நாட் அதை கேட்பாங்க. ஓகே, so next topic is see about speed and velocity. Okay, define speed. Speed is the rate of change of distance. So speed என்ன, rate of change of distance. distance ஓட change தான் என்னன்னு சொல்லுவோம், speed ன்னு சொல்லுவோம். speed is equal to distance divided by time. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு பர் ஹவருக்கு, ஸோ அதை தான் டைம்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். This question is very important one. Define speed. Speed is the rate of change of distance. This is the formula for speed is equal to distance divided by time. The unit of speed is meter per second. மீட்டர் பர் செகண்ட் ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், மீட்டர் இவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீட்டர், டைமை வந்து செகண்ட்ஸில் சொல்லுவோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட். So next let us see uniform speed and non-uniform speed. First let us see uniform speed. In a body in motion covers equal distance in equal interval of time. So equal distance la plus equal interval of time la and the body means object, and the object move ஆச்சுனா அது என்னன்னு சொல்லுவோம், uniform speed. Then the body is said to be uniform speed. So see in your picture, கார் வந்து மூவ் ஆகுது. ஓகே, 0.5 hours இஸ் ஆஃப் அன் ஹவரில் தான் இப்படி நான் 0.5ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஆஃப் அன் ஹவருக்கு அந்த கார் வந்து 30 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. அகெயின் அந்த கார் வந்து அகெயின் ஆஃப் அன் ஹவர், ஸோ ஓவரால் டோட்டல் 1 hour ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு, அகெயின் அந்த ஆஃப் அன் ஹவருக்கு அந்த கார் வந்து 30 கிலோமீட்டர் தான் ட்ராவல் ஆகிருக்கு. திருப்பியும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு 30 கிலோமீட்டர். ஸோ இங்கே என்னென்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸும் 30 கிலோமீட்டர் தான், ஹவர்ஸும் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் தான் இருக்குது. ஸோ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் 30 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுது. ஸோ திருப்பியும் ஆஃப் அன் ஹவரில் 30 கிலோமீட்டர். ஸோ ஓவரால் வந்து 1.5 hours 90 கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்லுவாங்க, the body in motion cover equal distance in equal interval of time. ஸோ that is called as uniform motion. ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் போகுது. ஸோ டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், ப்ளஸ் இன்டர்வல் ஆஃப் டைமும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, next let us see non-uniform speed. In a body cover unequal distance in equal interval of time, the body is said to be non-uniform speed. ஸோ இங்கே ரீட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் unequal distance. இங்கே வேணால் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ unequal distanceனால் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் வந்து 30 போயிருக்கு, செகண்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து எனக்கு 20 தான் போயிருக்கு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து வேரியேஷன் ஆகுது, பட் டைம் இன்டர்வல் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆஃப் அன் ஹவர் தான், பட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வேரியேஷன் ஆகும். அதுதான் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகே, ஸோ த unequal distance is equal interval of time, that is called non-uniform speed. So next, the average speed is equal to total distance traveled. டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கோ டிவைடட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். அந்த ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. This question is important 1 mark questions. Okay, ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இப்போ 50 கிலோமீட்டருக்கு எனக்கு ஆஃப் அன் ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போயிருக்கு, இல்லை 1 ஹவருக்கு எனக்கு 50 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர், அந்த ஹவரை வந்து நான் பெர் ஹவர்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ 50 கிலோமீட்டர் எனக்கு பெர் ஹவர் மீன்ஸ் 1 ஹவரில் தான் நான் பெர் ஹவர்னு சொல்லுவேன். ஸோ இப்படி சொல்லுவேன், 50 கிலோமீட்டர் பெர் ஹவரில் அந்த கார் வந்து எனக்கு அந்த டிஸ்டன்ஸை ரீச் ஆகிருக்கு.
Next, let us see, do you know 1 kilometer per hour is equal to 5 divided by 18 meter per second. So 1 kilometer per hour நான் meter per second கன்வெர்ட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ வரும்? ஸோ 1 kilometer per hour is equal to 15 divided by 18 வரும். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, how we got this? 1 kilometer is equal to 1000 meter. Already you know that. ஒரு கிலோமீட்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? 1000 மீட்டர் சேர்ந்தது தான் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 hour is equal to 3600 seconds. ஸோ எப்படி 3600 செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். ஓகே, அப்போ 1 மினிட்டுக்கு எனக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 1 ஹவருக்கு 60 × 60 3600 செகண்ட்ஸ். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ். ஸோ 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டரை 1000 மீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை ஹவரை 1 ஹவருக்கு வந்து 3600 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1000 3600 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டிவைடட் பை 18 வரும். ஸோ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see another do you know. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உரிய டைப்பிக்கல் ஸ்பீட் லெவல் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர் பர் செகண்டில் தான் அதோட ஸ்பீட் லெவல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் வாக்கிங்னா ஒரு பர்சன் வாக் பண்ணுறான்னா அவனோட ஸ்பீட் லெவல் எவ்வளோ இருக்கும்? 1.4 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாலிங் ரெயின் ட்ராப் கீழே ஃபால் ஆகுறது எவ்வளோ இருக்குன்னா 9 to 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேட் ரன் ஆகுதுன்னா அது எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட் போகுதுன்னா 14 மீட்டர் பர் செகண்ட் போகும். நெக்ஸ்ட் சைக்கிளிங்கில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 20 to 25 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும். நெக்ஸ்ட் சீத்தா ரன்னிங்கோட ஸ்பீட் லெவல் பார்த்தீங்கன்னா 31 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 to 100 மைல்ஸ் பர் ஹவர் இருக்கும். நெக்ஸ்ட் பேட்மிண்டன் ஸ்மாஷ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஸ்பீடு 80 to 90 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் பேசஞ்சர் ஜெட் எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு கேட்டிங்கன்னா 180 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் நான் 1 மைலோட வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 மைல்ஸ் ஈக்குவல் டு 1.609344 கிலோமீட்டர் வரும். இது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். Next topic is see about velocity. Define velocity. Velocity is the rate of change in displacement. So velocity is the rate of change of displacement. Displacement change ஆகிறது என்னது? velocity. Okay, velocity formula velocity v is equal to displacement divided by time. So SI unit of velocity is meter per second. So define speed. Speed is the rate of change of distance, but velocity is the rate of change of displacement. ரெண்டுக்குமே யூனிட் வந்து சேம் தான். யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் let us see ஒரு ஸ்மால் சம். ஓகே, ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் தெரியும். இஃப் அன் அத்லட் இன் த டயக்ராம் டேக்ஸ் 20 seconds to complete a 200 meter sprint event. ஓகே, ஃபைண்ட் ஹர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஒரு அத்லெட் வந்து ஓடுறாங்க, அவரோட ஸ்பீடும் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 டிவைட் பை டைம் டேக்கன் ஆல்ரெடி யூ கிவன் தட் 25 செகண்ட்ஸ். ஸோ 200 டிவைட் பை 25 இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீட் வேல்யூ 8 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் லெட் அஸ் see velocity. Velocity formula is equal to displacement divided by டைம் டேக்கன். ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ கேட்டிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். யூ see in your picture green color is a displacement. So displacement is a 50 meter. So 50 meter divided by 25 seconds, அதே செகண்ட் தான். ஸோ 50 divided by 25 is equal to 2 meter per second. ஸோ அப்போ ஸ்பீட் வேல்யூ 8 meter per second, velocity value 2 meter per second. Formula is very very important. Okay, next let us see uniform velocity. A body has uniform velocity if it covers equal displacement in the same direction in equal interval of time. So same directionல போகணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் சொன்னேன் சேம் டைரக்ஷனில் போனால் பாசிட்டிவ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால் நெகட்டிவ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சேம் டைரக்ஷன் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் சேம் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம்.
ஸோ வேக்கம் இஸ் நத்திங் பட் வெற்றிடம் சொல்லுவாங்களா, காற்று இல்லாதது அதுதான். ஸோ லைட் ட்ராவல் ஆச்சுன்னா அது என்னது ஒரு சேம் டைரக்ஷனில் தான் போகாது தான் தட் கால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை ஓவரால் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. In either speed or direction changes, speed changes or direction changes na the velocity is non-uniform. Speed direction changes na அது என்னன்னு சொல்லுவோம், non-uniform velocity. For example, a train starting and moving out of the station. ஸோ இப்போ ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து கிளம்புனா ஸ்டார்ட் ஆகிறப்ப அதோட வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மூவ் ஆகிறப்ப அனதர் ஸ்டேஷன் வரப்போ அது என்ன பண்ணும், அது கொஞ்சம் ஸ்லோவாகி நிற்கும். பேசஞ்சர் இறக்கி விட்டு திருப்பி அகெயின் டேர்ன் ஆகுறதெல்லாம் வரும். ஸோ டேரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, ஸ்பீட் ஆல்சோ சேஞ்ச் ஆகுது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே. So next let us see average velocity. If the total displacement of an object is divided by the total time taken by the object, we get the average velocity. Overall total displacement and overall total time taken. Okay, average velocity is equal to total displacement divided by total time taken. So next let us see, do you know? See how brisk I am. My name is Sita. I can run at a great speed. Do you know what my speed is? 25 meter per second to 30 meter per second. So 25லேருந்து 30 meter per second இருக்கும். My speed changes from 0 to 20 meter per second in 2 seconds. So initial speed எவ்வளோ இருக்கும், 0, initial velocity 0வாக இருக்கும். ஸோ 2 secondsலேயே எவ்வளோ ரீச் ஆயிரும், 20 meter per secondக்கு ரீச் ஆயிரும். See how good my acceleration. ஸோ acceleration எப்படி இருக்கு என்னோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு சீதா. ஓகே. So next let us see a small sum. Figure shown in a car that travels 5 km due east and makes a U-turn to travel another 7 km. So 5 km போகுது, again U-turn எடுத்து 7 km. If the time taken from the whole journey is 0.2 hour, whole journeyக்கு time hour எவ்வளோ கொடுத்துருக்கு, 0.2 hour. Calculate the average velocity of the car. Average velocity எவ்வளோன்னு கேட்குறாங்க. Okay, see the picture. Starting point is 0, 5 km is traveled, again U-turn is traveled by 7 km. So ending point is E. So already you know the formula average velocity. So average velocity is equal to total displacement divided by time taken. Taking the direction due to east of point O as positive. ஸோ கார் வந்து 5 கிலோமீட்டர் போய் அகெயின் யூட்டர்ன் எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறப்ப நம்ம என்ன போடணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியே ஆப்போசிட் டைரக்ஷன்னா நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஸோ 5 minus 7 வரும். டிவைட் பை ஓவரால் டைம் டேக்கன் இஸ் 0.2 seconds. ஸோ 5 minus 7 is equal to minus 7ல் 5 போச்சுன்னா -2 டிவைட் பை 0.2. ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க, டெசிமலில் வந்து நமக்கு 0.2 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நம்ம 1 digit இருக்கனால 10 ஆட் பண்ணுறோம். ஓகேவா, 10 போத் மேலேயும் கீழேயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ -2 into 10 divided by 0.2 into 10. ஸோ ஓவரால் டோட்டல் ஈக்குவல் டு -2 into 10 20, -20 divided by 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு -10 km/h ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆர் இதை மீட்டர் பர் செகண்டில் நம்ம போகணுன்னா ஸோ 10 -10 இன்ட்டு km/h மாற்றணும்னா 5 டிவைடட் பை 18 என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு -50 டிவைடட் பை 18. ஸோ திருப்பி டிவைட் பண்ணிங்கன்னா -25 டிவைடட் பை 9. ஸோ ஓவரால் டோட்டல் என்ன வரணும்னா -0.28 மீட்டர்/செகண்ட். ஸோ km/hக்கும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் மீட்டர்/செகண்ட்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக சம் வந்துச்சுன்னா டைரக்ஷனை கரெக்டாக மென்ஷன் பார்க்கணும். ஸோ டைரக்ஷன் இஸ் வெரி important one in displacement sum. Okay, next let us see. Answer the following questions. Calculate the velocity of a car traveling with a uniform velocity covering 100 meter distance in 4 seconds. ஸோ 100 meter டிஸ்டன்ஸில்
4 செகண்ட்ஸில் வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் டிவைடட் பை 4 செகண்ட்ஸ். கேன்சல் பண்ணிங்கன்னா 25 மீட்டர் பர் செகண்ட். யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டிஸ்டன்ஸ் இஸ் மீட்டர், டைம் இஸ் செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட். And second sum, Usain Bolt covers 100 meter distance in 9.58 seconds. Calculate his speed. எவ்வளோ ஸ்பீடுன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. You know that Usain Bolt is a Olympic player ரன்னிங்கில். If Usain Bolt components with a cheetah with his running at a speed of 30 meter per seconds. ஸோ சீத்தாவுக்கும் உசேன் போல்ட்டும் கம்பேர் பண்ணுறாங்க. யார் வந்து இதில் வின் பண்ணியிருப்பா, who will be the winner அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் உசேன் போல்ட், எவ்வளோ ஸ்பீடு ஆஃப் உசேன் போல்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ 100 டிவைடட் பை 9.58. அப்போ பார்க்கணும் டெசிமலில் வந்து உங்களுக்கு பாயிண்டில் வந்துருக்கு. ஸோ 9.58 டபுள் டிஜிட் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 100 டிவைடட் பை 9.58 இன்டூ 100. ஸோ டெசிமலில் கீழே இருந்தாலே நம்ம டிஜிட் வச்சு அதை நம்ம நம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 100 10,000. Next 9.58 into 100 equal to 958. So speed of Usain Bolt is equal to 10,000 958 divide பண்ணிங்கன்னா 10.43 meter per second வரும். So speed of cheetah வந்து கேட்டிங்கன்னா 30 meter per second. Who is the winner? Cheetah will be the winner. So Usain Bolt விட cheetah தான் speed வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? Next, let us see third sum. You are walking along east covering a distance of 4 meter. So east நோக்கி 4 meter travel பண்ணுற. Then 2 meter towards south. Then 4 meter towards west and at last 2 meter towards north. You cover the total distance in 21 seconds. Overall வந்து 21 seconds. What is your average speed and average velocity அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 meter is a green color and 2 meter yellow color and red color is a again 4 meter and red color is again 2 meter. ஸோ ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே திருப்பி எனக்கு எண்டிங் பாயிண்ட் வந்து, ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் 4 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆன அந்த க்ரீன் இதுலேயே அந்த ப்ளூ கலர் திருப்பி வந்து எண்டிங் பாயிண்ட்டு முடிஞ்சிடும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி எனக்கு கம்பல்சரி 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே திருப்பி வந்து ஜாயின் ஆனதுனால எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி 0னால நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். ஓவரால் டோட்டல் ட்ராவல் பண்ணிட்டு 4 + 4 2 + 2. ஸோ ஓவரால் எனக்கு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் வரும். டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 21 செகண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர் டிவைட் பை 21 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 0.571 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகே, இதுதான் எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ. நெக்ஸ்ட் லெட் அஸ் see acceleration. Acceleration is the rate of change of velocity. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ அகெயின் ஒன் டைம் ஐ வில் ரீகால் டிஃபைன் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் acceleration is the rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. Okay, so accelerationல என்னென்ன சேஞ்ச் ஆகும்னா, சேஞ்ச் இன் ஸ்பீடு சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆர் சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஸோ see in your picture, ஃபர்ஸ்ட் பிக்சர் சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஸோ 20 மீட்டர் பர் செகண்டில் போனது, அகெயின் எனக்கு ஸ்பீடு 30 மீட்டர் பர் செகண்டில் ப்ளூ கலரில். ஸோ 20லேருந்து 30 ஸ்பீடு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பி வந்து சேஞ்ச் இன் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது. 20 மீட்டர் பர் செகண்டில் போனது ரெட் கலர், அகெயின் டைரக்ஷன் ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகி 20 மீட்டர் பர் செகண்டுக்கு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட் ரெட் கலரில் போனது, அகெயின் வந்து டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஸ்பீடும் எனக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. 30 மீட்டர் பர் செகண்ட் 20லேருந்து 30க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ போத் என்ன சேஞ்ச் ஆகலாம், ஆக்சிலரேட்டரில் சேஞ்ச் இன் ஸ்பீட், சேஞ்ச் இன் டைரக்ஷன், சேஞ்ச் இன் போத் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன்.
Next, let us see positive acceleration. If the velocity of an object increasing with respect to time, then the object is said to be positive acceleration. Unit is meter per second squared. Acceleration is equal to change in velocity divided by time. So acceleration represent A is equal to change in velocity V minus U. V is a final velocity minus U is a initial velocity divided by time taken. ஸோ இதில் பாசிட்டிவ் இருக்குது சேஞ்ச் இன் வெலாசிட்டியில். ஸோ ஃபஸ்ட் இந்த கார் வந்து மூவ் ஆகுது ஒரே டைரக்ஷனில். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் டைரக்ஷன் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் ஒரே இதாக தான் போகுது, ஆனால் வந்து சம் டைரக்ஷன் எனக்கு அந்த காரில் தெரியுது. ஸோ அதனால் எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அதான் சொல்கிறாங்க ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் டைரக்ஷன் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. Next, let us see negative acceleration or deceleration or retardation. If the velocity of an object decrease with the respective of time, then the object is said to be negative acceleration or deceleration or retardation. See in your picture, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 60 km/h போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா 30 km/h, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 ஆகுது. ஸோ எனக்கு லெவல் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்கிறேன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். Next, let us see small sum. The velocity of a golf ball rolling in a straighting lines changes from 8 meter per second to 2 meter per second in 10 seconds. What is the deceleration? Deceleration கேட்குறாங்க. Okay, initial velocity is equal to 8 meter per second. Initial velocity கொடுத்துருக்காங்க 8. Final velocity v is equal to 2 meter per second. See in your pictureலேயே கொடுத்துருக்காங்க. Overall time taken 10 seconds. Okay, so acceleration is equal to change in velocity divided by time taken. So initial velocity final velocity minus initial velocity v minus u ன்னு சொல்லுவோம். ஸோ v ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 minus u ஓட வேல்யூ 8. 2 minus 8 divided by time taken, time value 10. ஸோ minus 8லேருந்து 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், -6 வரும். -6 divided by 10 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன, -0.6 meter per second squared வரும். So overall result, the deceleration value is -0.6 meter per second squared. So next, let us see uniform acceleration. An object undergoes uniform acceleration when the change increase or decrease in the velocity from every unit of time is in the same. So table shown a moving bus with uniform acceleration. Velocity time கொடுத்துருக்காங்க, velocity meter per seconds. ஸோ 1 செகண்ட்ஸுக்கு velocity meter per second எவ்வளோ போயிருக்குன்னா ஃபஸ்ட்டு 20 போயிருக்கு. ஸோ அகெயின் திருப்பி 20 போயிருக்கு. ஸோ 20 + 20 எனக்கு செகண்ட்ஸில் வந்து 40, இதை டோட்டலோட 40 போடணும். ப்ளஸ் அதோட திருப்பி 20 meter per second எனக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ 40 + 20 40 + 20 60 வரும். 60 தேர்டு செகண்ட்ஸ் 60 + again 20 எனக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ 60 + 20 80. திருப்பி அகெயின் 4 செகண்ட்ஸில் வந்து எனக்கு 80 + 20. ஸோ ஓவரால் எனக்கு என்ன வரும், 100 வரும் 50 செகண்ட்ஸில். ஸோ என்ன ஆகுது, ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வெலாசிட்டி எனக்கு என்ன ஆகுது, ஈக்குவலாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, 20 20 20. ஓகே, செகண்ட்ஸில் 1 2 3 4. ஸோ இது என்னன்னு சொல்கிறேன், ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் இதில் எனக்கு டீசலரேஷனும் இருக்கும், டிக்ரீஸும் ஆகும். ஓகே, டைம் 1 2 3 4 அகைன் கொடுத்துருக்கேன். வெலாசிட்டி மீட்டர் per செகண்டில் 100லேருந்து எனக்கு 20 லெஸ் ஆகிருக்கு. ஸோ 100 - 20 = 80. 80லேருந்து திருப்பி 20 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 60. ஸோ 60லேருந்து திருப்பி 20 40. ஸோ 40லேருந்து திருப்பி 20 இதாகிருக்கு. மீட்டர் per செகண்ட் வந்து எனக்கு ஸ்லோவாக இதாகிருக்கு. ஸோ அதனால் இது என்னன்னு சொன்னேன், டீசலரேஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் எனக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அதான் இன்க்ரீஸிங் இஸ் ஏ ஆக்சலரேஷன், டிக்ரீஸிங் இஸ் ஏ டீசலரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see ஸ்மால் எக்ஸாம்பிள். see in your picture யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த கார் எனக்கு ஸ்டார்ட் ஆகிறது இனிஷியல் வெலாசிட்டி u = 0 மீட்டர் per செகண்ட். ஸோ ஆஃப்டர் 1 செகண்ட்ஸுக்கு டைமுக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது, வெலாசிட்டி 1 மீட்டர் per செகண்ட் மூவ் ஆகுது அந்த கார். அகெயின் ஆஃப்டர் 1 செகண்ட்ஸுக்கு எனக்கு திருப்பி வெலாசிட்டி v வந்து 2 மீட்டர் per செகண்ட். ஸோ 1 இங்கே 1 செகண்ட்ஸுக்கு 2, ஓவரால் எனக்கு 2 மீட்டர் per செகண்ட். ஸோ இது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மோஷன்.
1 செகண்ட்ஸுக்கும் எனக்கு 1 மீட்டர் பர் செகண்ட் வந்து அந்த கார் என்ன ஆகுது, வெலாசிட்டி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன். Next, let us see non-uniform acceleration. An object undergoes non-uniform acceleration if the change in the velocity for every unit of time is not the same. So time வந்து எனக்கு சேமாக தான் இருக்குது, பட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் let us see time வந்து 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இன்சியல் வந்து எனக்கு வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ டைம் ஆல்சோ 0, 0, 0 வரும், சேஞ்ச் இன் வெலாசிட்டியும். ஸோ நெக்ஸ்ட் 1 செகண்ட்ஸுக்கு வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ஸ் 10, சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆல்சோ 10. நெக்ஸ்ட் செகண்ட் 2 செகண்ட்ஸ்க்கு வெலாசிட்டி 10, எனக்கு என்ன ஆயிருக்கு 40. அப்போ 30 என்ன ஆயிருக்கு, இதாக இருக்குது. ஸோ 40, சேஞ்ச் இன் வெலாசிட்டி எனக்கு வந்து 30 தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாகவே இருக்கா, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், பட் வெலாசிட்டி வில் பி சேஞ்ச். ஒவ்வொரு செகண்டுக்கும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி 10, 30, 20, 10, 20 திருப்பி இப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் இதை என்னன்னு சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். Today in this topic is over. Next topic I will send you later. Thank you.